ஸோ மேட்ச் பிட்வீன் ஐஎம்பட்டி வர்சஸ் ராஜகோபாலபுரம் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. டைம் கிட்டத்தட்ட 4:30 கிட்ட ஆயிடுச்சு. அதன் காரணமாக 4 ஓவர் 3 bowler யூஸ் பண்ணணும். முதல் 1 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது இங்கே. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஓனி மேட்ச் சொன்னால் எங்கள் சைடில் இருக்க போகிறது ராஜா, நான் சைக்கில் சிவா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே மறைச்சு அடிச்சிருக்காரு. கண்ட்ரி திசையில் போயிருக்கு. அங்கே சபரி போன மேட்ச்சில் 2-3 கேட்சை பிடிச்சி ஆக்டிவாக இருந்த ஃபீல்டர். அதில் ஸ்டாப் ஒரு சிங்கிள். ஓனி மேட்ச் சொன்னால் சிவா ஆன் ஸ்ட்ரைக். சூப்பர் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்து. தேர்ட் ஒன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு. ஸோ பேட்ஸ்மேனால் ஆடவே முடியலைங்க சிவா. ஸோ கால் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ போன மேட்ச் விளாடும்போது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு டீமுக்காக தான் உள்ளே வந்தார். பட்டு ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டையரேட்டு. ஸோ அவரே வெளில போகிறாரு. ஒன் பேட்ஸ்மேனா இங்கே கண்ணா தெளிவாக ஒரு கட் பண்ணார். நல்ல ஸ்டாப்புங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டார் ராஜா அண்ணன் உள்ள. இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ராஜா ஆன் ஸ்ட்ரைக். ஸ்லோ ஏவரேஜ் நல்லா போட்டிருக்காரு இங்கே முத்துக்குமார். ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே 6 முதல் ஓவரோட கடைசி பந்தில் சூப்பராக அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் ஒரு 6 முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். வச்சுக்கண்ணா 2வது ஓவர் போட எங்கள் பிள்ளையார் ஸ்ட்ரைக்கில் இருக்குது கண்ணன். ஃபர்ஸ்ட் ஒன் தரையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. 2 ஃபீல்டர் பாஸாக விரட்டி வந்தாங்க. விக்கி பாலை பிடிக்க ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா. நல்ல ட்ரை ஆனால் தாண்டி போயிடுச்சு. ஸோ முக்கியமான பேட்ஸ்மேன், வேல்யூபிள் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது இன்னுமே ரிஸ்க் எடுத்து தான் பார்த்துருக்கணும் அவங்க. ஸோ அம்பையர் செக் பண்ணிட்டு அங்கே 6 கொடுத்துருக்காங்க. 2வது 6 பதிவு பண்ணுறாரு எங்கள் ராஜா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. இது தாண்டி போகுதா. அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் அவரையும் தாண்டி போயிடுச்சுங்க. 2வது 6 இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் 6 அடிக்கிறான்னு பார்க்கலாம். ஃபுல் டாஸ் பால் சரியாக மீட் ஆகலை. ஃபீல்டர் மெனக்கட்டு வந்து தான் பாலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தப்பு பண்ணிட்டாருங்க. ஸோ விட்டு பிடிச்ச பார்த்தா கண்டிப்பாக பம்பிள் ஆயிரும். அதுதான் நடந்திருக்கு இங்கே. 2 6 தொடர்ந்து ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜா. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் 20 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காரு இங்கே இந்த மேட்ச்சில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர். இது கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு இங்கே ராஜா. நேருக்கு நேரம் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. 90 டிகிரியில் இங்கே ராஜா. 2வது ஓவரோட லாஸ்ட் 1 more பால். இந்த மாதிரி மறிச்சு ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. நல்ல ஸ்டாப்பான்னு பார்த்தா அங்கே தப்பு பண்ணிட்டாரு ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, ஓட்டாங்க இங்கே. இந்த பால் 2ஓட 2வது ஓவர் எண்டு. 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 3வது ஓவர் போட எங்கள் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஓவரை நல்லா போட்டிருந்தாரு. இங்கே 3வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் சான்ஸ் பார் போயிருச்சா. எஸ் 6 போயிருச்சு இங்க. கண்ணன் பங்குக்கும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. செகண்ட் ஒன் தரையிட தெரியா போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா. உன்னோட சாப்பாடு பார்த்தா உன்னோட நோ சொல்லிட்டாங்க. சபரி இருக்காரு ஃபீல்டர். ஆனா அவரும் ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி போயிருச்சு இங்க மிஸ் ஃபீல்டில். போன பால் 6 இந்த பால் 4ன்னு 10 ரன் குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு இங்க. தேர்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆன்ல பிளேயர் இருக்காரு ஃபீல்டர். சிங்கிள். கீப்பர் அப் டு போயிட்டாரு. 4th ஒன் விரட்டி போய் ஆடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் வராரா. விட்டு பிடிச்ச பார்த்தாரு. ஸ்டாப் பண்ணிட்டாரா. செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே. ஸ்டாப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 ரன் நல்ல ஃபீலிங்க போட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க. இது கண்டிப்பா போகும். ராஜா பேட்ல இருந்து ராக்கிங்கான ஒரு 6ன்னு சொல்லலாம். சூப்பர் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சாரு. ஆனா போயிடுச்சுங்க பவுண்டரி.
ஸோ அங்கே இருந்த ஃபீல்டரை மாற்றி வச்சுட்டாங்க. அதன் காரணமாக 1 ஓவர் பவுண்டரி. இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் 8 ரன் தான் போயிருந்துச்சு. அடுத்த 2 ஓவரை இங்கே துவம்சம் பண்ணியிருக்காங்க. 3 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் பட எங்கள் விக்கி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் தட்டி விட்டு வந்திருக்காங்க. நல்ல ஸ்டாப் பின்னாடி ஷேக் ஒரு யங்ஸ்டர். செகண்ட் ஒன் நேருக்கு நேரு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு பிள்ளையார். இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸாக த்ரோவை வச்சிட்டாங்க. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் தட்டி விட்டுருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து. இதுவும் சிங்கிளாக தான் மாறும். கன்சியூட்டாக 3 பாலில் 3 சிங்கிளுக்கு நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும் இந்த ஓவரை எங்கள் விக்கி. ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க இங்கே ரெங்கசாமி. நல்லா டேக்கன். ஸோ 3 சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே. நல்லா ஆடிக்கு இந்த பேட்ஸ்மேன். ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம். பட் ஒர்த்தாக ஆடி கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே சிவபிரபு. ரிமினி 2 பால் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே தரையாக தான் போயிருக்கு. அங்கே பிள்ளையார் விரட்டி வந்துக்கிருக்காரு பாலுக்கு. சிங்கிளாக டபுள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணில் தெளிவான த்ரோ. ஹார்ட் அண்ட் கீப்பிங்க இங்கே பாஸ்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒரு பால். அந்த ஒரு பாலை சந்திக்க இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாண்டியன் அந்த டீமோட கேப்டன் கமிட்டி அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். லாஸ்ட் ஒன் பால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விகேந்திர ஸ்டம்ல ஒரு சிங்கிளோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த ஓவரை இங்க 5 ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு. 22 ஓட்டங்களை எடுத்தால் 61 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 62 டார்கெட் ஃபார் ஐயம்பட்டி. ஸோ கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 61 ஆல்மோஸ்ட் 12 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ராஜகோபாலபுரம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. போன மேட்ச் 5 ஓவருக்கு 77 அடிச்சிருந்தாங்க ஐயம்பட்டி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் ஹிட்டிங்காக இறக்கியிருக்காங்க ஐயம்பட்டியில். முத்துக்குமார் அண்ட் பிள்ளையார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் பாலாஜி பாஸ் பாலே ஆச்சாருங்க பிள்ளையார். சான்ஸ் பார் தாண்டி போயிருன்னு நினைக்கிறேன். எஸ் முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. மேட்சுக்கு தேவையான நல்ல ஸ்கோர் ஆடி கொடுத்திருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் இதையும் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிருச்சுங்க. முதல் 2 பந்துல 2ஐயும் 6ஆ மாத்திருக்காரு. 2 பந்துல 12 ரனை கொண்டு வந்திருக்காரு இங்க பிள்ளையார். தேர்ட் ஒன் 36 அடிக்கிறான்னு பார்க்கலாம். மறிச்சிருக்காரு. இதுவும் ஹைட்டு போயிருக்கு. போயிருது 6 போயிருச்சுங்க. 36 பதிவு பண்றாரு இங்க பிள்ளையார். அவரோட ஓவர்ல எப்படி அடிச்சாங்களோ அதுக்கு ரிவெஞ்ச் காட்டுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு இங்க. சந்திச்ச 3 பந்தையும் 6ஆ மாத்திருக்காரு இங்க. பாலோட ஃபோர்த் ஒன் உடைச்சாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அந்த பக்கமும் இதே மாதிரி தான் ரிவெஞ்ச் கொடுத்தாங்க 3 6க்கு அப்புறம். இந்த முறை எடுத்திருக்காரு. ஸோ நல்லா தான் ஆடினாரு. பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அதன் காரணமாக பிள்ளையாரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பட் நல்ல ஷாட் அப்படின்னே சொல்லலாம் அவங்க டீமுக்காக. முதல் 3 பால்ல 3 6 அடிச்சு நல்ல ஷாட்டை கொடுத்துட்டு விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு இங்க. பாலோட 5th ஒன் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே மாறி ஸ்லோவாக நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. போச்சாரா பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு அவங்களுக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். எங்க ஐயம்பட்டி 19 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவர்ல. செகண்ட் ஓவர் பட எங்க சிவா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்லையும் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பவுண்டரி போகாது. ஸோ சூப்பரான பேக்கப்புங்க. இங்கே 2 ரன் ஓட்டாங்க. ஸோ இந்த ஃபீல்டர் அவரை தாண்டி போய் நிற்கிறாரு. ஸோ இவரை தாண்டிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை ஃபீல்டர் மிஸ் பண்ணால் பேக்கப் போகணும் அப்படின்ட்டு போயிருக்காரு. ஸோ நல்ல இன்டென்ஷன் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஃபீலிங்கில் யங்ஸ்டர். செகண்ட் ஒன் தரையாக தான் போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அதுக்கப்புறம் கால் பண்ணி ஓடிடுறாங்களா பிடிச்சோம் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ லைஃப் கிடச்சிருக்கு. இதையும் 2ஆக மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் கம்பேக்கிங்கான பாலாக போட்டிருக்காரு. உடம்புல தான் போட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. பாலோட ஃபோர்த் ஒன்
பெரிய ஷாட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு. அங்கே அடித்து பார்க்குறாரா, அடித்தார். ஆனால் ஸ்டெம்பில் படலங்க. 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அடித்து பார்த்துருக்காங்க. பாஸான த்ரோவாக இருந்தாலும் தெளிவாகவே வந்துட்டார் எங்கள் முத்து. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. முன்னாடியே குத்திருச்சு, அவரால் பிடிக்க முடியாது, ஏமாத்திருச்சுன்னு சொல்லலாம். பால் டிவிட் ஆகி போயிடுச்சு. 1 more டபுள். இந்த ஓவரில் 3வது டபுள் நினைக்கிறேன். எங்க ஓடி எடுக்கிறாங்க ஐயம்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சாரு மிட் விக்கெட்டில். கண்ணன் இருக்காரு. அவர் இருக்க பட்சத்தில் மிஸ் ஃபீல்டு ரொம்ப ரேராக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா ஆக்டிவாகவும் தெளிவாகவும் பிடிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர். ஒரு சிங்கிளோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 33 அடிக்கணும். மேட்சுக்கான 3வது ஓவர். மேட்ச் ஓவர் போட எங்க ராஜா 12 பாலுக்கு 33 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட் போயிருக்கு. தாண்டி போயிரும் நினைக்கிறேன். எஸ், முதல் ஓவரில் எப்படி 6ஓட ஸ்டார்ட் பண்ணாங்களோ 3வது ஓவர்லையும் முதல் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த முறை முத்து பேட்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் 6 போயிருந்தாலும் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க ராஜா. நல்லா கம்பேக். நீ பேட்ஸ்மனா இங்க ஹரி குயிக்கரா போட்ட பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. தாண்டிடுச்சுங்க. இங்க உள்ள வர்ற எல்லா பேட்ஸ்மேனும் ஹிட்டிங் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. தெளிவா பேட்லையும் படுதுன்னு சொல்லலாம். இன்னைய டேவ்ல எங்க ஐயம்பட்டி பேட்ஸ்மேனுக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட 4th ஒன் விரட்டி ஆடி இருக்காரு. அங்க செந்தில் காலில் போட்டு போயிருக்கு. பவுண்டரி போயிருதா, ஃபீல்ட விரட்டி போய்க்கிருக்காங்க. இந்த பால் 2 ரன். ரெமினி இருக்கு. 8க்கு 19 நினைக்கிறேன். நேருக்கு நேர் விரட்டி ஆடி இருக்காரு. இதுவும் தாண்டறதுக்கு வாய்ப்பா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிருச்சுங்க. இங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்களா 6 ரன் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். 6 கொடுத்துருக்காங்க அம்பேர். இங்க செக் பண்ணிட்டு ஹரி பேட்ல இருந்து வர 1 more 6. இந்த ஓவர்ல 3வது 6 பதிவு பண்ணிருக்காரு. 3 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஹரி 2வது 6 பதிவு பண்ணிருக்காரு. லாஸ்ட் ஒன் முக்கியமான பால். இதையும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. தாண்டி போயிருச்சுங்க. இங்க 1 more 6. இந்த ஓவர்ல 4 6 2 ஒரு டபுள்னு 26 ரன் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க கடைசி 6 பாலுக்கு 7 அடிக்கணும். வாட் a match. இங்க செம்ம பிரஷரா எடுத்துட்டு போயிருக்காங்க. கடைசி 6க்கு 7. பேட்டிங் பிடிக்கும் போது சிவாக்கு இன்ஜுரியே ஆயிருந்தாலும் இப்ப பவுலிங் போட வந்திருக்காரு டீமுக்காக. அப் டு ஏக்கர் சூப்பரா போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேப்ல போயிருக்கு. சரத்து விரட்டி வந்தாரு, ஓட்டாங்க. இங்க முதல் பந்திலே ஒரு 2 5 பாலுக்கு 5 அடிக்கணும். எப்படி இருக்கு 5க்கு 5. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கேட்சை பிடிக்கிறாங்களா? கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். பிடிச்சிருக்காருங்க. இங்க முக்கியமான நேரத்தில் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக் வரணும். இப்போ ரிமினி இருக்க 4 பாலுக்கு 5. போன மேட்ச் நல்லா அடி கொடுத்த விக்கி இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எங்க தேர்ட் ஒன் விக்கெட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே யாஸ் விக்கெட்டாக மாற்றிட்டாரு. கஷ்டப்பட்டு போட்டுக்கிருக்காருங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு இங்கே சிவா. ரிமினி இருக்கா 3க்கு 5. 3க்கு 5. இப்போ ஸ்ட்ரைக்கில் ரெங்கசாமி பேட்டில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சரத் இருக்காரு ஃபீல்டர். 2 ரஷ் பண்ணிடுறாங்களா? கீப்பர் 2க்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் பிடிச்சி அடிக்க முடியலங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். ஸோ உள்ளே வந்தால் ஃபர்ஸ்ட் பாலில் தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 2. ரிமினி இருக்கா 2க்கு 3. ரிமினி இருக்கா 2 பாலுக்கு 3 அடிக்கணும். மேட்ச் பால் முக்கியமான பால். தரையில் ஆடி இருக்காங்க. இதையும் 2 ரஷ் பண்ணுறாங்களா? அங்கே ஃபீல்டை விரட்டி ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு. த்ரோவை தெளிவாக அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள். இந்த பால் கடைசி 1க்கு 2 முக்கியமான பால். தரையா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் அங்கே கண்ணா ஃபீல்டர். கீப்பர் 2க்கு நிதானமாக அடிச்சிருக்காரு. விக்கெட்டுங்க. மேட்ச் இங்க சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு. வாட் அன் ஓவர், வாட் அன் டெடிகேஷன். இங்க சிவா சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு. 6க்கு 7 அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில சூப்பர் ஒர்த்தா போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டு யங்ஸ்டர் வேற லெவல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எல்லா கோட்டையும் திருப்பி அழிங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து புரோட்டா சாப்பிட்றங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் ஒரே ஓவராக தான் இருக்க போகுது. சூப்பர் ஓவர் மேட்ச். சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பிளேயர் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாது. 3 6 ஹார்டி 6. முதல்ல 3 பால்ல அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு போன மேட்ச்ல அவரோட இன்னிங்ஸை முடிச்சுட்டு போன பிளேயர் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாது. 6க்கு 7 டிஃபன் பண்ண சிவா
பவுலிங்கில் வந்திருக்காரு. ஸோ 5 ஓவர் தான் மேட்ச்சு, 4+1. அதில் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. உடம்புல பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். முத்து ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் ஒன். மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க இங்கே கண்ணன். நல்லா டேக்கன். முதல் விக்கெட்டு சூப்பர் ஓவரில் இழக்கிறாங்க. ரிமைனிங் ஒரு விக்கெட் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹரி அவர் தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்சில் ஒரு காட்டியிருந்தார். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் காலில் போட்டிருக்கு. ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. பைஸில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு. எல்லாரும் கான்ஃபிடண்ட்டாக அப்பீல் பண்ணாங்க. ஆனால் அம்பையரும் இங்கே கான்ஃபிடண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆகுது. 2வது டாட் பால். பாலோட 5th ஒன். சாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். தொலை தூரம் அளிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 80 மீட்டரை தாண்டி விழுந்திருக்கும் இந்த 6 இங்கே பிள்ளையார் பேட்டில் இருந்து. பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் இன்னிங் சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். இந்த முறை மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் இதுவும் தாண்டறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. 2 6 2 சிங்கிள்னு 14 ரன் அடிச்சிருக்காங்க. 6 பந்தை செஞ்சிச்சு. 6 பாலுக்கு 15 அடிக்கணும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே ராஜகோபாலபுரம் 6க்கு 15 என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு அந்த மேட்ச் நடந்ததுலேயும் 15 ரன் ரேட்டு தான் இருந்துச்சு. அப்போ அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் வந்திருக்காங்க. சிவா ராஜா. சைக்கிள் இருக்க போகிறது இங்கே ராஜா. 1 and only ஓவர். அது முத்துக்குமார் வந்திருக்காரு. அப் டு ஆக்கிங்லேருந்துக்கான ட்ரை ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே பிள்ளையார் இருக்காரு. நல்லா சாப்பிடுங்க. ஃபீல்டர்கிட்ட இருந்து பிடிச்சி அடிச்சாங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இங்கே இருக்கு. 5க்கு 14. செகண்ட் ஒன். மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச பிடிச்சா மேட்ச் இங்கேயே ஆஃப் ஆகும். ஐயோ 2 ஃபீல்டர் போனாங்க. ஆனால் பிடிக்க முடியல. சேஃப் ஆயிருங்க. ஒரு 6 போயிருக்கு. இங்க ரெமினி இருக்க 4 பாலுக்கு 8 அடிக்கணும். தேர்ட் ஒன். சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டா போட்டிருக்காரு. இங்க டாட் பால். ரெமினி இருக்க 3 பாலுக்கு 8. பரபரப்பா போய்க்கிருக்குன்னு சொல்லலாம். இங்க ஃபோர்த் ஒன். இந்த சம்பள தெரிஞ்சு போய்க்கிருக்கு. பாஸா போகுது. சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போகாது. சேக்கு விரட்டி போயிட்டாருங்க. நல்லா ஸ்டப் ஃபீல்டர்கிட்ட இருந்து இந்த பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. இங்க ஸோ ரிமைனி இருக்க 2 பாலுக்கு ஒரு 6 அடிக்கணும். இங்க கடைசி 2 பாலுக்கு 6. திக் மொமெண்ட். சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன்ல ஏறி போன காரணத்தினால இங்க கடைசி ஒரு பாலுக்கு இங்க 6 அடிக்கணும். ராஜா இருக்காரு ஸ்ட்ரைக்ல. இது வரைக்கும் நல்லா போட்ட முத்துக்குமார் சார் இடம் தெரியாதாங்க போயிருக்கு. இங்க மேட்ச் ஒன் பை ஐயம்பட்டி. ஸோ ஐயம்பட்டி இங்க மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான மேட்ச். கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டாரு ராஜா. பட் ஹலக் நல்ல எஃபோர்ட். அடுத்த மேட்ச் ஒரு 15லயும் டிஃபெண்ட் பண்ணி பந்து போட்டுருக்காங்க.